சிங்கமும் புலியும். அந்தனா வனப்பகுதியில் உள்ள ஆற்றின் ஒரு பக்கம் சிங்கம் காட்டை ஆண்டு வந்தது. அந்த சிங்கம் மற்றும் அந்த காட்டில் உள்ள பிற மிருகங்கள் தன் உணவை தள்ளி தேவையில்லாமல் பிற உயிர்களை அழிக்காது. ஆற்றின் மறுபக்கம் புலிகள் வாழ்ந்து வந்தன. அவை அங்கிருந்த விலங்குகளை தேவையின்றி அழித்து கொண்டிருந்தது. சில காலத்திலேயே அங்கிருந்த பிற மிருகங்களை அழித்துவிட்டது. பின்னர் உணவின்றி தவித்தது. பிறகு ஒரு நாள் ஆற்றின் அருகே இருந்த பொழுது ஆற்றின் மறுபக்கம் மான், முயல், காட்டுப்பன்றி, யானை, கரடி போன்ற விலங்குகள் தண்ணீர் அருந்துவதை பார்த்து கொண்டிருந்தது. காட்டின் மறுபக்கம் அந்த விலங்குகளை வேட்டையாடலாம் என்று நினைத்து கொண்டிருந்தது. ஆற்றை கடந்தும் வந்தது. மரத்தின் பின்புறம் ஒளிந்து இருந்து முயலை வேட்டையாடியது. பிறகு மான், காட்டுப்பன்றி போன்ற விலங்குகளையும் தேவைக்கு அதிகமாகவே வேட்டையாடியது. விலங்குகள் அனைத்தும் ஒன்று கூடி தன் கூட்டத்தில் அதிக அளவில் காணாமல் போனதை அறிந்து கொண்டு பேசினர். இவை ஆற்றின் அருகே தண்ணீர் குடிக்க சென்ற விலங்குகள்தான் என காணாமல் போனது என கண்டுபிடித்தனர். விலங்குகள் சில ஒன்று கூடி காட்டின் மந்திரியான யானையிடம் நடந்ததை கூறினர். ராஜதந்திரியான நரியை வைத்துக்கொண்டு யானை காட்டின் விலங்குகளை வேட்டையாடுவது புலி என கண்டுபிடித்தது. காட்டின் மந்திரியான யானை ராஜாவான சிங்கத்திடம் சென்று, ஆற்றின் மறுபக்கத்திலிருந்து புலி ஒன்று ஆற்றை கடந்து வந்து நம் காட்டில் உள்ள விலங்குகளை அளவுக்கு அதிகமாக வேட்டையாடி வருகிறது. இதனால் நம் காட்டில் உள்ள விலங்குகளின் எண்ணிக்கை மிகவும் குறைந்துள்ளது. அந்த புலியை நீங்கள் கொன்று காட்டில் உள்ள விலங்குகளை காப்பாற்ற வேண்டும் என்று கூறியது. சிங்கம் அனைத்து விலங்குகளிடமும், நீங்கள் தண்ணீர் அருந்த ஆற்று பக்கம் செல்ல வேண்டாம். நான் அந்த புலியை வேட்டையாடுவது வரை செல்ல வேண்டாம். நீங்கள் இங்கு இருக்கும் சிறு ஓடைகளில் தண்ணீர் அருந்தி கொள்ளுங்கள் என்று கட்டளையிட்டது. ராஜாவின் கட்டளைப்படி விலங்குகள் அனைத்தும் ஆற்றின் அருகே செல்லாததால் புலி கோபமடைந்தது. என்ன, ஒருத்தர் கூட தண்ணீர் குடிக்க வரவில்லை என்று கோபத்துடன் இருந்தது. இனி காட்டுக்குள்ள போய் எல்லா விலங்குகளையும் வேட்டையாட வேண்டியதுதான் என முடிவு செய்தது. ஆனால் சிங்கம் புலி காட்டிற்குள் வருவதற்கு முன்பே புலியை வேட்டையாடியது. ராஜாவும் மற்ற விலங்குகளும் மகிழ்ச்சியாக இருந்தனர். Please subscribe and more learning fun videos.